ஹே, உனக்கு தெரியுமா மேல ஒரு புது டெனன்ட் வந்திருக்காரு. ஃபேமிலி பர்சனா இருக்கும் போடி. பையன் ஃபேமிலிலாம் இல்ல, ஒரு பையன் பாக்க 28 வயசு பையன் மாதிரியே இருக்கான். சீரியஸ்லி? ஆமா, ஓனர் கிட்ட கூட நான் பேசிட்டேன். வா நம்ம போய் பார்க்கலாம். போலாம். ஆ? இது ஹர்ஷ தானே? ஹர்ஷாவா? அவன் இங்க என்ன பண்றான்? ஹே, அது இவன் இங்க என்ன பண்றான்? இவன் உன்னோட எக்ஸ் தானே? எக்ஸும் இல்ல ஒய்யும் இல்ல, சும்மா ரெடி. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு த்ரிஷா இருக்கல்ல, யூஎஸ்க்கு போயிட்டாலே அவதான். தெரியும் தெரியும், சொல்லு. அவளோட பாய் ஃப்ரெண்டு தான் இவன். ஓ அப்படியா? முதல்லலாம் அவனை விடாம பாப்பேன், கண்ணெல்லாம் அவன் மேலதான். அவன் என்ன பாப்பான், நான் அவனை பாப்பேன். அப்புறம் அப்புறம் என்ன, ஸ்டார்டிங்லயே அவன் மேல எனக்கு ஒரு சின்ன க்ரஷ் இருந்துச்சு. என்ன? ம். ச்சே. ஹர்ஷ், நீயா? நீ எங்க இங்க? நான் இங்கதான் தங்கிட்டு இருக்கேன். ஓ, நான் இப்பதான் இங்க மாறி வந்தேன். நான் உன்னை பார்த்தேன். சரி, டைம் இருக்கே, உன்னை அப்புறம் பார்க்கலாம்னு நினைச்சேன். சரி, நீ எங்க ஒர்க் பண்ற? நான் இன்ஃபோ பார்க்கல. நீ எங்க? நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றேன். நல்ல விஷயம் தான். என்ன நல்லதோ என்னமோ, நமக்கு தெரிஞ்சவங்கள பார்த்தா தானே சந்தோஷமா இருக்கும். எங்கேயாவது வெளியே போறியான்னு? நான் ஷாப்பிங் போயிட்டு இருக்கேன். உன்னை பார்த்ததும் அப்படியே பேசலான்னு வந்தேன். ஓ, எனிவே ஃப்ரீயா இருக்கும்போது பேசலாம். நமக்கு பேச நிறைய இருக்கு, பல விஷயம்லாம் இருக்குல்ல. ஷூர். பாய். See you. பாய். நான் கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேட்கலாமே. ஓகே, கம். அப்புறம் என்ன ஆச்சு? வேற என்ன? கேக் எப்படி இருக்கு? இட்ஸ் ஆக்சுவலி குட். ஓகே. சரி, அப்புறம் நீயும் த்ரிஷாவும் கான்டாக்ட்ல இருக்கீங்களா? ஏய் இல்ல. யூ? இதுக்கு முன்னாடி அவ கூட நான் கான்டாக்ட்ல இருந்தேன், ஆனா இப்ப கம்மி தான். அது என்னன்னா, யூஎஸ் டைமும் இங்க இருக்கிற டைமும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இல்லையா? நாங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். ரெண்டு பேரும் நிறைய எஃபர்ட் போட்டோம் திரும்ப சரி பண்றதுக்கு. ஆனா ஒரு பாயிண்ட்ல டைமிங்ஸும் ட்ரஸ்ட் இஷ்யூஸும் எங்களுக்குள்ள சிங்க் ஆகவே இல்லை. நாங்க பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். எனக்கு தெரியும் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் பிரேக்கப்ல தான் முடியும்னு. எல்லா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பும் அப்படி இருக்காது. அது என்ன, உனக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கா என்ன? இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. அது ஒரு ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். இப்போ நான் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிட்டேன். நீயும் ராபினும் ஸ்கூல்ல படிக்கும் போது ரொம்பவே சீரியஸ்ல. சீரியஸா தான் இருந்தோம், ரொம்ப சீரியஸா. கடைசியா அவன் என்ன அவன் கல்யாணத்துக்கு தான் இன்வைட் பண்ணான். சரிதான். ஐயோ, நான் கொஞ்சம் கிராசரிஸ் வாங்க வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்க்கலாம். பாய். ஹாய். என்ன விஷயம்? நீ வரியா? பீட்சா ஆர்டர் பண்ணலாம். முதல்ல என்ன தோணுச்சுன்னா, இங்க வர்றது ரொம்பவே போரிங்கா இருக்கும்னு யோசிச்சேன். ஆனா இப்ப நீ இங்க இருக்கிறதுனால எனக்கு இப்ப ரொம்பவே ரிலீஃபா இருக்கு. ஆனா நீ என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு ட்ரை பண்ணல. அது என்ன? அது ஒரு சின்ன விஷயம் தான். இப்ப சொன்னாலும் போர் அடிக்கும். பரவாயில்ல, சொல்லு, நான் கேக்குறேன். அது கிளாஸ்ல இருக்கும்போது நான் எப்பவுமே உன்னதான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ நீ அதை டீச்சர் கிட்ட சொல்லிட்ட. அன்னைக்கு என்ன பயங்கரமா அடிச்சாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓ, அத விஷயமா? அதான். அன்னைக்கு உன் பேரை சொன்னது நான் இல்ல, நேஹா. நாங்க ரெண்டு பேரும் தானே கிளாஸ் லீடர்ஸ். ஓ, அப்ப அதை அன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிருக்கலாம். அப்படி இல்லனா கண்டிப்பா உன்னோட பேரை நான் டீச்சருக்கு கொடுத்திருக்க மாட்டேன். எதனால? உனக்கு என் மேல கிரஷ் இருந்துச்சா என்ன?
ஆமா, என்ன? அது அந்த டைம்ல க்ரஷ் இருந்துச்சு. ஓ சீரியஸ்லி? நான் அவ்வளோ அழகா இருந்தேனா? ம், உண்மைதான். நீ த்ரிஷாவோட கமிட் ஆயிட்ட, நான் ராபினோட கமிட் ஆயிட்டேன். அப்படியாச்சு. ஃபுல் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் ரைட்? எக்ஸாக்ட்லி. கை எங்க வாஷ் பண்ணும்? அங்க. டவல் இருக்கா? ஆ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நாளைக்கு டார்கெட்டை முடிச்சிடலாம். கண்டிப்பா முடிச்சிடலாம். தேங்க்ஸ். சரி பாய். நீ பண்றது சரியே இல்லடி. என்ன பாப்பா, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? உன் க்ரஷ் என்ன சொல்றான்? க்ரஷ் நாளைக்கு அவுட்டிங் கூப்பிடுறாரு. யூ மீன் ஃபார் அ டேட்? அப்படியும் சொல்லலாம். ஓஹோ, சரி சரி. உனக்கு ஏன் ரொம்ப வேர்க்குது? வெயிலா இருக்கு. வெயிலா? ஆ. இங்கதான் நல்லா காத்து வருதுல்ல. ஆ, அதுவும் சரிதான். ம். ஒர்க்கில் ப்ரெஷர். ஒர்க் ப்ரெஷரா இல்ல என்னாலயா? ஹே அதெல்லாம் எதுவும் இல்லை. உன்னோட முகம் ரொம்ப சிவப்பா இருக்கு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உனக்கு என்ன முழுசா புரிஞ்சிருச்சுல? அதுதான். இல்ல, நம்ம மீட் பண்ணி கொஞ்ச நாள் தானே ஆச்சு. அவ்வளவு சீரியஸா? ஆமாம், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நீயும் சினிமா டெல்ல கடிச்சு விடுற பாத்தியா? நான் த்ரிஷா கூட ரிலேஷனில் இருந்தப்போ அவள் அடிக்கடி உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பான். என்ன பத்தியா? பயப்பட வேண்டாம், நல்ல விதமாக தான். அப்புறம் நம்ம செல்ஃபிஷாக இருந்தோம், பேசிக்கிறதே நிறுத்திட்டோம்ல. ஹம். இருந்தாலும் நம்ம ரொம்ப நாளா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? என்னால் இப்போவும் நம்ப முடியல நம்ம இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோன்னு. எனிவே, லைஃப் ரொம்ப அமேசிங்கா இருக்குல்ல. இப்போ நம்மளோட விஷயத்தையே எடுத்துக்கோயே. இந்த மாதிரி நம்ம பேசினதே கிடையாது. இப்போ பாரு, உன் மேலே எனக்கு க்ரஷ் வந்துருச்சு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? நம்ம ஒரு தடவை நம்மளோட ஸ்கூலை விசிட் பண்ணலாமா? நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நாளைக்கு நம்ம 2 பேரும் ஸ்கூல் போலாமா? ஓகே போகலாம். அப்புறம் இன்னைக்கு குக்கிங் எங்க வீட்ல பண்ணலாமா? அப்படின்னா இங்கே பாரு, என்கிட்ட ஒரு நல்ல ரெசிபி இருக்கா. அது வேண்டாம். ஆ? ஒருவேளை ஃபுட்டு சொதப்பிருச்சுன்னா உன் மேல இருக்கிற க்ரஷ் கூட போயிடும். எனக்கு ஃபுட்டு விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ். அப்படின்னா இந்த பிளானை இப்போவே ட்ரா பண்ணிடலாம். நீயே சமைச்சிரு. அப்போ ஃபியூச்சரில் நான் சமைக்கணும்னு சொல்லி சாவடிக்க மாட்டேன். இதளவா பொண்ணு, ஸோ பியூட்டிஃபுல்.